Hey everyone, welcome back to the channel. This is Bharat. So recently பார்த்தீங்கன்னா NMC வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமோட டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றியும், ஸோ இது எந்தெந்த பேட்சஸ்க்குலாம் இம்பாக்ட் ஆக போகுது இந்த எக்ஸாம், அப்புறம் இந்த எக்ஸாம் வர்றதுனால ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க FMG, நீட் பிஜிலாம் என்ன ஆக போகுது, ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இட் அ வீடியோ. ஸோ MCA ரிப்ளேஸ் பண்ண NMC வந்து செப்டம்பர் 2019 நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க 2023 இந்த எக்ஸாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க. பட் டியூ டு கோவிட் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸாம் பேட்டர்ன் இன்னும் ஃப்ரேம் பண்ணல அப்படிங்கிறதுனால இன்னும் டைம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ 2 days முன்னாடி ரிலீஸ் பண்ண அந்த டிராஃப்டில் ஸோ இந்த எக்ஸாம் எப்படிலாம் ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து 2 ஸ்டெப்பில் நடக்கும்போது, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. இது மோரர்லெஸ் ஒரு USMLE டைப். ஸோ முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஃபாரினில் படிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து FMG அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதுவோம். ஸோ அதை எழுதிட்டா நமக்கு இங்கே லைசன்ஸ் வந்துடும், அதாவது நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வந்துடும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஃபர்தராக PG பண்ணுறோம் அப்படின்னா நீட் PG கிளியர் பண்ணி நம்ம ஃபர்தராக இங்கே PG சீட் வாங்கிக்கலாம். அதுவே இந்தியன் மெடிக்கல் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நீட் PG மட்டும் கிளியர் பண்ணால் போதும், PG சீட் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இந்த லைசன்ஸ் எக்ஸாமும் இந்த PG எக்ஸாமும் கம்பைன் பண்ணது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுனால நம்ம இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸும் வாங்கிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்மளோட PG ஹையர் ஸ்டடீஸ்க்கான சீட்டுக்கான மார்க்கும் இந்த எக்ஸாம்ல இருந்தே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் MBBS கம்ப்ளீட் பண்ண இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் அட் த சேம் டைம் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். ஸோ 2 பேருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் தான். ஸோ ஃபுல் MBBS கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் வந்து லைசன்ஸ் எக்ஸாமும் ப்ளஸ் PG எக்ஸாமும் கம்பைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால முன்னாடி ஃபாலோ பண்ண எக்ஸாம்ஸ், அதாவது FMG, நீட் பிஜிலாம் கேன்சல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ NMC டிராஃப்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இந்த நெக்ஸ்ட்டுங்கிற எக்ஸாமே இது 2 பர்பஸையும் பண்ணிடுறதுனால முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த நீட் PG, FMG, இனிசெட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வந்து 2019 பேட்சுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் NMC சைட்லேருந்து இன்னும் எக்ஸாக்ட் டேட் எதுவும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது 16 பேட்சுக்கும் 17 பேட்ச் 18 பேட்சுக்கெலாம் இந்த எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதுவும் 16, 17க்குலாம் சான்ஸ் ரொம்ப கம்மி. 18 பேட்சுக்குமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் அவங்க எழுதுறதுக்கு. ஸோ இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் முன்னாடி சொன்ன மாதிரி FMG, நீட் PG தான். ஒருவேளை அவங்க நீட் PG ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை குவாலிஃபை ஆகலை, அவங்க கேட்ட பிரான்ச் கிடைக்கல, PG மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க திருப்பியுமே நீட் PG தான் எழுதுவாங்க தவிர நெக்ஸ்ட் எழுத மாட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 18 பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து 2024 எழுதுகிற நீட் PG வந்து சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா 2025 நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருந்தாலுமே அவங்க நீட் PG எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து NMC அவங்களோட நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ரூலிங் பார்ட்டியோட டிசிஷன் வச்சு எத்தனை இயர் வரைக்கும் இந்த ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் எக்ஸாமை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் 19 பேட்சுக்கெலாம் மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவன் நானுமே 19 பேட்ச் தான். சாம்பார் ஆப் எனக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த நெக்ஸ்ட்டோட ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஸ்டெப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் தியரிட்டிக்கல் MCQ டைப் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமில் வந்து மோஸ்ட்டாக ஃபைனல் இயர் MBBS சப்ஜெக்ட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. லைக் மெடிசன், சர்ஜரி, ஆப்ஸ்கைனி, பீடியாட்ரிக்ஸ், ENT அண்ட் ஆப்தால்மாலஜி. ஸோ இது இல்லாமல் NMC அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, அப்ளைட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதனால் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் வந்து இதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லை, அந்த சப்ஜெக்ட்ஸுமே இன்க்ளூட் ஆகுது. இது ஓவரால் ஒரு இன்டெகிரேட்டட் டைப் ஆஃப் எக்ஸாமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி NMCலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் 19 சப்ஜெக்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்டும் ப்ரீ ஃபைனல் இயர் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டா நம்ம நெக்ஸ்ட் கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு இல்லை. ஸோ டோட்டலாக 19 சப்ஜெக்ட்ஸ், அந்த 19 சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 days நடக்கிற எக்ஸாமாக சொல்லியிருக்காங்க. ஸோ டே 1 பார்த்தோம் அப்படின்னா மெடிசன் அண்ட் பீடியாட்ரிக்ஸ், டே 2 வந்து சர்ஜரி அண்ட் ENT, டே 3 வந்து ஆப்ஸ்கைனி அண்ட் ஆப்தால்மாலஜி. ஸோ எக்ஸாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் நடக்க போகுது. அதாவது டே 1 நடக்குது அப்படின்னா டே 2 வந்து ஆஃப், டே 3 வந்து எக்ஸாம், டே 4 ஆஃப், டே 5 வந்து எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஓவரால் இது வந்து ஒரு 5 days ஒரு லென்த்தி செஷன் மாதிரி இருக்கும். இந்த 3 நாள் நடக்கிற இந்த 6 பேப்பர் எக்ஸாமுமே வந்து ப்ரீ லஞ்ச், போஸ்ட் லஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ லஞ்சில் இருக்க மெடிசன், சர்ஜரி, ஆப்ஸ்கைனி இது 3மே வந்து 120 questions, ஈச் 120 questions, 3 hours டைமிங்.
ஸோ போஸ்ட் லென்ஸில் இருக்க பீடியாட்ரிக்ஸ், இஎன்டி, ஆஃப்தால்மாலஜி இதெல்லாம் வந்து 60 questions 90 minutes. ப்ரீ லஞ்சுக்கும் போஸ்ட் லஞ்சுக்கும் இடையில வந்து 2 hours பிரேக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்எம்சி சைட்லேருந்து சொல்லியிருக்க ஒரு டேயோட ஒரு ஆக்சுவல் ஸ்கெடியூலாக இருக்குது. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து அதை 3 டைப்பாக சொல்லியிருக்காங்க. மஸ்ட் நோ, நைஸ் டு நோ, மே நோ. ஸோ மஸ்ட் நோங்கிறது வந்து கம்பல்சரியாக அந்த பர்டிகுலர் கிளினிக்கல் டாபிக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து 60% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இந்த கான்செப்ட்லேருந்து வரும். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் வந்து 65% வந்து கிளினிக்கல் சைட்லேருந்து வரப்போகுது, 25% வந்து காம்ப்ரிஹென்சிவ் லைக் ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க போது, 10% வந்து ரீகால் டைப் ஆஃப் கொஷின்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கிளினிக்கல் சைட் கொடுக்கறதுனால ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஃபுல்லாக புக்கை மட்டுமே மனப்பாடம் பண்ணிட்டு எழுதிட்டு இருந்தோம், படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த டெக்னிக் வந்து இதுக்கு செட் ஆகாது. இன்ஸ்டெட் நீங்கள் வந்து ரொம்ப கிளினிக்கலாக ஓரியன்ட் ஆகணும். ஏன்னா இதில் வர கொஷின்ஸ் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி 65% கிளினிக்கல் இருக்குது அப்படின்றப்போ நம்ம போஸ்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராக்டிகல்ஸ்லாம் நிறைய போயிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியான எக்ஸாமாக இருக்கும். மற்றபடி நம்ம புக்கு மட்டுமே படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்டெப் 1 எக்ஸாமில் 50% மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும். ஸோ ஸ்டெப் 1 கிளியர் பண்ணால் தான் நம்ம இன்டர்ன்ஷிப் போக முடியும். இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ஸ்டெப் 2 எழுதணும். ஸோ இதுதான் அந்த நெக்ஸ்டோட பேட்டர்ன். இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் நான் ஸ்டெப் 1ல் ஃபெயில் ஆகிட்டேன் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டெப் 1 எக்ஸாம் வந்து யூஸ்வலாக டிசம்பர் 2nd வீக்கில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி என்எம்சியோட நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து Jan 2nd வீக்கில் வரப்போகுது. ஸோ சப்போஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், ஸ்டெப் 1ல் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அதே இயரில் நடக்கிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம். அதாவது இப்போ 2025ல் நீங்கள் நீட் டிசம்பரில் எழுதுறீங்க அப்படின்னா 2026 Janல உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதே மந்த்லேயே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இன்னும் நடக்க போகுது ஸ்டெப் 1க்கு. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் போகலாம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 எழுதி உங்களோட ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் சப்ளிமெண்ட்ரிலையும் எழுத முடியல, சப்ளிமெண்ட்ரிலையும் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரையும் வெயிட் பண்ணணும். அதாவது இந்த எக்ஸாம் வந்து இயர்லி ஒன்ஸ் நடக்கிற எக்ஸாம்னா ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எழுதிக்கலாம் அதே எக்ஸாம் அதே இயரில். பட் சப்ளிலையும் நம்ம போயிடுச்சு அப்படின்னா அடுத்த இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து லிமிடேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, எத்தனை டைம் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொன்னாலுமே எம்பிபிஎஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி 10 இயர்ஸ்க்குள்ளே இந்த எக்ஸாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இது அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ நாள் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக தெரியல. பிகாஸ் நம்ம எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணவே ஒரு 6 years ஆகிடும். ஸோ அதுலேருந்து ரிமைனிங் இருக்க 4 yearsக்குள்ளே நம்ம முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் நம்ம இருக்கோம். சரி, இப்போ இன்னொரு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஸ்டெப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், நான் 50% மேலே எல்லாத்தையும் வாங்கிட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப் 1 எக்ஸாம் தான் லைசன்ஸுக்கும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து பிஜி சீட்டுக்கும் இருக்குது. சப்போஸ் இப்போ நான் எடுத்திருக்க மார்க்கை வச்சு எனக்கு அந்த பிஜி பிரான்ச் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? நான் திருப்பி அடுத்த இயரில் வர எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் 1 கிளியர் பண்ணிட்டீங்க, ஸ்டெப் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் போகணும், நெக்ஸ்ட் 2 எக்ஸாம் எழுதணும். அது எழுதி முடிச்சுட்டு 1 year ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நான் வந்து 2025 டிசம்பரில் எக்ஸாம் எழுதுகிறேன். எனக்கு வந்து நான் பாஸ் ஆகிட்டேன். பட் எனக்கு வந்திருக்க மார்க் வந்து நான் கேட்குற பிரான்ச் எனக்கு பிஜியில் கிடைக்காது அப்படின்னு தோணுது. நான் வந்து என் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்படின்னா நான் அடுத்த இயரே வர, அதாவது 2026 வர டிசம்பரில் நான் என்னால் எக்ஸாம் எழுத முடியாது. நான் அடுத்து ஸ்டெப் 2 தான் எழுத முடியும். 2026 டிசம்பரில் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 எழுதணும். அது முடிச்சக்கப்புறம் 1 year நான் வெயிட் பண்ணி 2027 டிசம்பரில் தான் நான் மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 எழுத முடியும். ஸோ உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் நெக்ஸ்ட்டு எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டெப் 2 கிளியர் பண்ணி 1 year வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இது சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு தெரியுதுன்னா இட்ஸ் பெட்டர் டு ஃபெயில். பிகாஸ் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் அட்லீஸ்ட் இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்குது, சப்ளிமெண்ட்ரின்னு இருக்குது, இல்லை நெக்ஸ்ட் இயரே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பட் பாஸ் ஆகிட்டு நீங்கள் கேட்குற பிரான்ச் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது நீங்கள் இன்னொரு 1 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து ஒன் சைட் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. பிகாஸ் இப்போ நம்ம நீட் யூஜி பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் வந்து அப்படியே சேர்ந்துட்டே போகிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்யூமுலேஷன் வந்து இதில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது. சரிப்பா, இப்போ நான் வந்து என்னோட ஸ்டெப் 1 வந்து கிளியர் பண்ணிட்டேன், ஒரு நல்ல மார்க்லேயே நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ்ல லாஸ்ட் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிச்சக்கப்புறம் Feb 1st வீக்லேருந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இப்போ நம்மள முன்னாடி சொன்ன கேஸ் மாதிரி December 25 எக்ஸாம் எழுதுகிறோம், Jan 26 ரிசல்ட் வருது. ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் 1 கிளியர் பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல மார்க்லேயே குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு Feb ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, எதர் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃபாரினில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி Feb ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2027 February வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்கோம். ஸோ 2027 February இன்டர்ன்ஷிப் நீங்கள் முடிச்சக்கப்புறம், அதாவது Feb லாஸ்ட் வீக் இன்டர்ன்ஷிப் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டெப் 2 எக்ஸாம் எழுதணும். ஸோ ஸ்டெப் 2 எக்ஸாம் வந்து ஸ்டெப் 1 மாதிரி தியரிலாம் கிடையாது, இது வந்து ஒரு கிளினிக்கல் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஓகேவா, ஸோ இது எப்படின்னா நம்ம USMLE ஸ்டெப் 2 CS ஸ்டெப் 3லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, ஒரு சைமுலேட்டட் பேஷண்ட்டாக இருக்கலாம், ஒரு ரியல் பேஷண்ட்டாக இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம், எப்படி டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவங்க ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம பாஸாக ஃபெயிலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ ஸ்டெப் 2 பொறுத்த அளவுக்கு மார்க்ஸ் கிடையாது, எதர் பாஸ் ஆர் ஃபெயில் மட்டும்தான். பட் ஸ்டெப் 1ல் வந்து பர்சன்டைல் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டெப் 2லேயுமே அதே மாதிரி 6 சப்ஜெக்ட்ஸ் தான். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைனல் இயரில் இருக்க மெடிசன், சர்ஜரி, ஆப்ஸ்கைனி, ஆஃப்தால், ENT, பீடியாட்ரிக்ஸ் ப்ளஸ் ஆர்த்தோபெடிக்ஸும் இருக்குது. ஸோ இந்த அப்ரோச் வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் பீரியடில் கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்டெப் 2ல் செக் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டெப் 2ல் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம 2027 Febல இருக்கோம்ல, Feb லாஸ்ட் வீக்கில் இன்டர்ன்ஷிப் முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்சில் வந்து ஸ்டெப் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டெப் 2ல் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா, ஸோ ஸ்டெப் 1ல் பார்த்த மாதிரி தான் ஸ்டெப் 2ல் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா ஸ்டெப் 2 சப்ளிமெண்ட்ரின்னு ஒரு எக்ஸாம் வரும். ஸோ ஸ்டெப் 2 சப்ளிமெண்ட்ரி நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸும் நமக்கு கிடச்சிடும். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். சரியா, ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு சம்மரியோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நீட் UG கிளியர் பண்ணிவிட்டு MBBSக்குள்ளே வரீங்க, 5 years ஆஃப் MBBS முடிக்கிறீங்க. 5 years முடித்த உடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1 எழுதணும். ஸ்டெப் 1 எழுதிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கிளியர் ஆகலை அப்படின்னா அதே இயரில் நடக்கிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை கிளியர் பண்ணணும். சப்ளிமெண்ட்ரி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து 1 year நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகணும். 1 year இன்டர்ன்ஷிப் முடிச்சக்கப்புறம் ஸ்டெப் 2 எக்ஸாம் எழுதணும். ஸ்டெப் 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸ்டெப் 2 கிளியர் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதணும். ஸோ சப்ளிமெண்ட்ரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ஃபர்தராக உங்களோட எந்த ஸ்டேட் கவுன்சிலில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை PG உங்களோட ரேங்க், அதாவது ஸ்டெப் 1 ரேங்க்குக்கு உங்களுக்கு PG சீட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக PG படிக்கிறதா இருந்தாலும் அது உங்களோட விருப்பம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம ஸ்டெப் 1 மார்க் தான். பிகாஸ் ஸ்டெப் 1 மார்க்கை வச்சு தான் நமக்கு PG சீட்டோட மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்றப்போ, ஸோ ஸ்டெப் 1ல் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டெப் 2 வந்து ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆஃப் ஃபெயில் எக்ஸாம் தான். ஸோ அது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது, காம்ப்ளெக்ஸாக இருக்காது ஸ்டெப் 1 கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபைனலாக இந்த எக்ஸாமோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ பர்சனலாக நான் என்ன இந்த எக்ஸாமில் இருந்து அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் ஆகும். அதாவது இப்போ போய் ஃபாரினில் படிச்சுட்டு இங்கே வரோம் அப்படின்னா இங்கே ஒரு FMGன்னு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் நீட் PGன்னு எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இருந்துச்சு முன்னாடி. ஸோ இப்போ அந்த இது வந்து பிரேக் ஆயிரும். அதாவது இங்கே படித்தாலும் சரி ஃபாரினில் படித்தாலும் ஒரே எக்ஸாம் தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது ஃபாரினுக்கு போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் அதிகமாகும். இப்போது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அது அந்த எக்ஸாம் வந்து FMGன்ட்டு, பட் பேரண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஃபாரினில் போய் படித்தா இங்கே வந்து தனியாக ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது கரெக்டு தான், அந்த FMGன்ற எக்ஸாம் வந்து அவங்களுக்கு அந்த பேர் தெரியல. இதுவே நெக்ஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தாலும் சரி இல்லை ஃபாரினில் போய் ஒரு மெடிக்கல் காலேஜில் படித்தாலும் சரி, ஃபைனலாக நீங்கள் 2 பேரும் ஒரே எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க அப்படின்றப்போ ஸோ ஃபாரினுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் வந்து இன்னும் அதிகமாகும். அண்ட் இந்த எக்ஸாமோட இன்னொரு அட்வான்டேஜ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்தியன் மெடிக்கல் எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாகும். பிகாஸ் இந்த எக்ஸாம் வந்து ஒரு USMLE டைப் எக்ஸாம் மாதிரி இருக்குது. ஸோ USMLEயோட ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இந்த எக்ஸாமும் நம்ம லெவலப் பண்ணிட்டோம், ஒரு அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதிலேருந்து வெளில வர டாக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட டிஸ்அட்வான்டேஜ் டிஃபிகல்ட்டிஸ் இந்த எக்ஸாமில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்சனலாக எனக்கு இந்த எக்ஸாமில் பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கிறது வந்து 3 days எக்ஸாமு, ஒரு நாளும் 3.5 hours நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு 3 hours உட்காந்து ஒரு கிராண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலே இப்போதைக்கு என்னால் முடிய மாட்டேது. ஒரு பெரிய டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறதோட எனக்கு ஒரு டிசிப்ளின் இல்லை. அந்த 3 hours ஒரு இடத்துல ஒரு கான்சன்ட்ரேட்டடாக உட்காந்து ஒரு பேப்பரை கிளியர் பண்ணணுங்கிற டிசிப்ளினை நான் இன்னும் வளர்த்துக்கல. ஐ ரியலி ஃபீல் ஷேம் அபவுட் தட். பட்
அது அந்த பர்டிகுலர் டிசிப்ளினை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸாம் வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸாக இருக்குது. பிகாஸ் கொஷின் வைஸ் பார்க்கும்போது வந்து அது நெக்ஸ்ட்டோ நீட் பிஜியோ இனிசெட்டோ இல்லை யூஎஸ்எம்எல்ஓ பிளாபோ அது எந்த போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் கான்செப்ட் என்னமோ சேம் தான். இதுக்குன்னு நெக்ஸ்ட்டுக்குன்னு இப்போ நம்ம தனியாக எதுவும் படிக்க போகிறதில்ல. முன்னாடி இருந்த அந்த வெறுமே தியரி மட்டும் படிச்சுட்டு ஃபேக்ட் மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக கிளினிக்கலாக நம்ம வெல் ட்ரெயின்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக பார்க்குறேன். பட் அது கூட ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிகாஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 5 டேஸ்க்கு நம்மளால் கான்சன்ட்ரேட்டடாக உட்கார முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அண்ட் இன்னொரு டிஃபிகல்ட்டி இந்த எக்ஸாமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களாம் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் எழுதணும். அட் த சேம் டைம் இந்த எக்ஸாம் வந்து ஓவரால் ஒரு கிளினிக்கல் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ அதனால் அவங்க இன்டர்ன்ஷிப் முன்னாடியே இந்த எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படிங்கிறதுனால, சப்போஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கும். பிகாஸ் இன்டர்ன்ஷிப்பில் அவங்களோட அந்த கிளினிக்கல் ஸ்கில்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் அதுவே ஒரு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் இங்கே நெக்ஸ்ட் ஒன்று எழுத போகிறோம். அவங்க கம்ப்ளீட்டாக நம்ம 6 years முடிச்சுட்டு வந்து தான் நம்ம இங்கே நெக்ஸ்ட் ஒன்று எழுதி அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணி இங்கே இன்டர்ன்ஷிப் தனியாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் 2 எழுத போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ஃபாரினில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 year கிடைக்குது. அட் த சேம் டைம் அந்த 1 year நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப் 1 கிளியர் பண்ணுறதுக்கான அந்த கிளினிக்கல் நாலேஜ் வந்து நம்ம அந்த இன்டர்ன்ஷிப்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ இது இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் பட் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய அப்படியே மான்ஸ்டர்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக நீட் பிஜி எஃப்எம்ஜின்ற கேள்வி கேட்டுருந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸாமாக இருக்கும். பேர் மட்டும் தான் மாறிருக்கே தவிர கொஷின்ஸ்லாம் எந்த அளவுக்கு மாற போகிறது. பேஷண்ட் சேம் தான், அவங்களுக்கு வர டிசீஸ் சேம் தான், அதில் நடக்கிற பேத்தாலஜி சேம் தான், அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட் சேம் தான். பட் நேம் வந்து டிஃபர். அதாவது முன்னாடி நீட் பிஜி எஃப்எம்ஜி இனிசெட்டுங்கிறது வந்து இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற நேம் மட்டும் தான் மாறி இருக்கே தவிர இதனால் வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ்லாம் நடக்கல. ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க, நெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனை மூவ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஈஸியாக தான் இருக்கும், கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது queries இல்லை கமெண்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதோட மட்டும் நிறுத்தாமல் comments.regulations@nmc.org.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து நம்ம கிட்ட இருந்து அவங்க ஏதாவது கமெண்ட் இருக்கா, இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் இதுதான், இதில் ஏதாவது கமெண்ட் இருக்கா அப்படிங்கிறது கேட்கறதுக்காக தான் இந்த நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு, அதாவது comments on draft regulations regarding national exit test அப்படிங்கிற டைட்டில் வச்சு உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ காட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் வீடியோ. நியூ இயர் வேறு வரப்போகுது. ஸோ ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். எல்லாருக்கும் நியூ இயர் ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதும் ஒரு ரெசல்யூஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் அதை பற்றி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வச்சுக்காதீங்க. ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம். உங்களை நம்பிட்டு படிங்க, கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபீல் திஸ் வீடியோ இஸ் worthy to subscribe, then please hit the subscribe button. We will see in the next video. Bye bye.